எஸ்தர் 3 அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. வசனம் 1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்தியரு அமோத்தியாவின் குமாரனாகிய அமோன் என்னும் ஆகையானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தையும் உயர்த்தி வைத்தான். After these things and did kings and Ahasuerus promote and Haman the sons of the Hammedatha the Agati and Advident him and set this and set above all the prince that were with him. வசனம் 2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் காக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் அமோனை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படியே செய்ய வேண்டும் என்றும் ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. And all the kings and servants that were in the king's gate bowed and reverence Haman. For these kings and had and so commandments and carrying him and but and Mordecai and bowed not near and did him and receive reverence. வசனம் 3. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளைகளையே மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். Then the kings and servants and which and were in the king's gate said unto the Mordecai, when transgresses thou the king's commandment. வசனம் 4. அப்படியே அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போனது தன் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை அமோனுக்கும் அறிவித்தார்கள். Now it's come to pass when they and speak daily unto him and he and hearkening not unto them, that they and told and Haman should see what Mordecai's matters will stand and for he and had and told and them that he was a Jew. வசனம் 5. அமோன் மொர்தெகாயை தன் வணங்கி நமஸ்கரித்ததை கண்டபோது மூர்க்கமும் நிறைந்தவனானான். And when in Haman saw that and Mordecai abode not and near and did him and reverence then was an human full of worth. வசனம் 6. ஆனாலும் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டபோது மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னும் என்று அமோனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடினால் அகசுவேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரெல்லாம் சங்கரிக்க அவன் வகைத்தேடினான். And he and Turgot Scoran children lay and hands and the Mordecai alone, for they and had and served him the people of the Mordecai. Wherefore Haman shall go through the destroy all the Jews that were and Turgot the whole kingdom of the Ahasuerus, even to the people of the Mordecai.
வசனம் 7. ராஜாவின் அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் தேதியிலே அமோனுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்படும். ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. In the first month, that is the month Nisan, in the 12th year of the kings and Ahasuerus, they uncast and pure, that is the lot before Haman from day to day, and from 1 month and to 1 month, to the 12th month, that is the month Adar. வசனம் 8. அப்பொழுது அமோன் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலுமுள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைகள் சகல ஜனங்களுடைய வாழ்க்கைகளுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை எப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமில்லை. And Haman said unto the king and Ahasuerus, there is a great people and scattered abroad and dispersed among these people in the whole the province of the kingdom, and their laws are deceiver from all the people natural keep the king's laws. Therefore it is not and for the king's perfect to the suffer them. வசனம் 9. ராஜாவுக்கு சம்மதியாமல் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலேயே கொண்டு வந்து செலுத்த 16,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கைகளில் கொண்டு போனேன் என்றான். If it's please the kings and lot it be and right and that and they and many be and destroyed, and I will and pay the 10,000 talents and of the silvers to the hundreds of those that and have the charge of the business to the bring it into the kings of treasuries. வசனம் 10. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகியானான அமோத்தியாவின் குமாரனும் யூதரின் சத்துருமாகிய அமோனிடத்திலே கொடுத்து and these kings and took these rings and from his hands and they give it unto Haman the sons of Agag, the Jews and enemies. வசனம் 11. அமோனை நோக்கி, அந்த வெள்ளியையும் நீ வைத்துக்கொள், இந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். And the king said unto the Haman, the silvers is give to thee, and people also to do with them as it is some see made the good to the thee. வசனம் 12. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். அமோன் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கு ஒவ்வொரு நாட்டின் மேலும் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கு ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அச்சாரத்தில் அந்த ஜாதியர்கள் பேசும் பாஷைகளிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகஸ்தியருவின்
பேரால் அது எழுதப்பட்டது. ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரையும் போடப்பட்டது. Then were these kings and scribes called on the 13th days of this first month, and rose and written according to all that an human human had on commandments unto the kings, Liechtenstein, and to these governors that and were and over every province, and to these rules of this every people of the every province, and according to the right and thereof, and to the every people after the language, in the names of the king and Augustus was it is right and share with the king's rings. வசனம் 13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரு நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதர்கள் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சுகிறார்கள் கைகளே அஞ்சர்கர் கைகளிலே ராஜாவின் நாடுகளெல்லாம் கட்டளைகளை அனுப்பப்பட்டது. And the letters were and sent be and posted into all the king province to the destroy, to the kill and cause to the press all the Jews and both and young and old and little and children and women and the one and day even up and the 13th day of the 15th month 12th month, which and is the month and order, and to the take the spoil of them for the prey. வசனம் 14. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்டான கட்டளைகளை நாங்கள் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரஸ்தம் பண்ணப்பட்டது. The copy of the writing for the commandments to be and given in the every province was and published into all the people, that they and should and be and ready against that day. வசனம் 15. அந்த அஞ்சகர் ராஜாவின் உத்தரவினாலே தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளைகளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் அமோன் குடிக்கும்படி உட்கார்ந்து இருந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. The post went out, began astonished by the kings and commandments, and the discourse was given the Susan the place, and the kings and Ammon that down to the drink. But that city Susan was perplexed. இந்த போன ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்எஸ்கோரமில் வந்து பார்த்திங்கன்னா தேவனின் சமூகத்தில் தன்னம்பிக்கை தலைவர் ரஸ்லம் எம் நெல்சன் பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையின் தலைவர். நம்முடைய வாழ்க்கையை தயாளத்துவம் நற்குணம் நிரப்ப நாம் கருத்தாய் தேடும்போது தேவனை நாடும்படியான நமது தன்னம்பிக்கை ஒழுங்கும். என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த முக்கியமான பொது மாநாட்டிலே உங்களுடனே பேசுவதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என் கண்களுக்கு தொடர்ந்து வாய்தாகிறது. நான் என்னுடைய செய்தியை கொடுக்கும்போது உங்கள் புரிதலுக்காக நன்றி. பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையில் அதிக வேகம் இருக்கிற நாளில் நாம் வாழ்கிறோம். அநேக காரியங்களிலும் முன்னேற்றத்தை கண்டு நான் சந்தோஷத்தினால் நம்பி இருக்கிறேன். நம்முடைய வாலிபர்களாலே நாம் விசேஷமாக உணர்த்தப்பட்டு இருக்கிறேன். அவர்களின் அதிகமானோர் சேவை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள்
மூதாதையர்களை தேடி ஆலயத்தின் நியமனங்களை நிறைவேற்றுகிறார்கள். நம்முடைய வாலிபர்கள் இளம் பெண்களும் சாதாரண எண்ணிக்கைகளிலே ஊழியம் சேவைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். வரும் தலைமுறை இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய பின்பற்றுபவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். சமீபத்தில் நான் புதிய கொள்ளை பேத்தியை சந்தித்தேன். அவளுடைய வாழ்க்கையிலே சந்திக்க இருக்கும் சவால்களை பற்றி நான் யோசித்துக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை காட்டி எழுப்பும்படியாக அவளுக்கு உதவ நான் பெரிதும் விரும்புகிறேன். அவளுடைய எதிர்கால சந்தோஷத்திற்கு அவரது சுவிசேஷத்தின்படி ஜீவிப்பது அவசியம். நாம் ஒவ்வொருவரையும் போல சவால்களை சந்திப்பாள். நாம் யாவரும் சுகவீனம், ஏமாற்றம், சோதனை, இழப்பு ஆகியவைகளை அனுபவிப்போம். இந்த சவால்கள் நம்முடைய தன்னம்பிக்கையை சீர்குலைக்கலாம். ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்களாகிய நாம் வெவ்வேறு வகையிலான தன்னம்பிக்கைகளை பெறக்கூடும். நாம் தேவனுடைய உடன்படிக்கைகளை செய்து கைக்கொள்ளும் பொழுது ஆவியினாலே பிறந்த நம்பிக்கையை பெறலாம். கர்த்தர் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் நம்முடைய தன்னம்பிக்கையை தேவனின் பிரசன்னத்திலே பலப்படும் என்று சொன்னார். தேவனின் சமூகத்தில் தன்னம்பிக்கையை பெற்றிருப்பதால் வரும் ஆறுதலை சற்றும் யோசித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக தன்னம்பிக்கை பெற்றிருப்பதை பற்றி நான் பேசும்போது தேவனையே இப்போது தொடர்பு கொள்ளுவதற்கான தன்னம்பிக்கை கொண்டிருப்பதை பற்றி குறிப்பிடுகிறேன். பரலோக பிதா நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் தேவைகளை நம்மை விட அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையுடன் ஜெபிப்பதை நான் குறிப்பிடுகிறேன். நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் நேசிப்பவர்களுடனும் இருக்க தேவ தூதர்களை அனுப்புகிறார் என்று தன்னம்பிக்கையை பற்றி நான் குறிப்பிடுகிறேன். நம்முடைய மிக உயர்ந்த திறனை நாம் ஒவ்வொருவரும் அடைய உதவ அவர் ஏங்குகிறார் என்று தன்னம்பிக்கையை பெற்றிருப்பதை குறிப்பிடுகிறேன். இப்பொழுது அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை நாம் எப்படி பெறுகிறோம்? உனது உள்ள சகல மனுஷர்களிடத்திலும் தயாளம் நிறைந்ததாய் இருப்பதாக. உனது சிந்தனைகளை நற்குணம் இடைவிடாது அலங்கரிப்பதாக. அப்பொழுது தேவனின் சமூகத்திலே உனது தன்னம்பிக்கை பலப்படும். திறவுகோல் அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய சொந்த வார்த்தைகளை தேவ சமூகத்திலே தன்னம்பிக்கையை பெறுதலுக்கான வழியை தயாளத்துவம், நற்குணம் திறக்கின்றன. சகோதர சகோதரிகளே, இதை நாம் செய்ய முடியும். தேவனின் சமூகத்திலே நமது தன்னம்பிக்கை உண்மையாகவே பலப்பட முடியும். எப்பொழுதோ தயாளத்துவம், நற்குணம் இரண்டையும் நாம் கருத்திலே கொள்ளுவோம். முதலில் தயாளத்துவம். ஒரு வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கைகளை பின்பற்றுகிறவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களுக்குள் என்று நம்மை அழைத்திருந்தேன் என்று சொன்னதை நான் மறுபடியும் சொல்கிறேன். கோபம் எதையும் இணங்கி செய்திடது. விரோதம் யாரையும் கட்டி எழுப்பாது. பிணக்கு ஒருபோதும் உணர்த்தப்பட்டு தீர்வுக்கு வழிவகுக்காது. மனுஷர்கள் யார் நம்மேல்
மனுஷர்கள் யார் மேலும் உண்மையான தயாளத்துவம் சமாதானம் பண்ணுகிறவர்களின் தற்குறியிடாக குறிக்கிறது இருக்கிறது. பொதுவிலும் தனிமையிலும் நம்முடைய உரையாடல்களில் தயாளத்துவத்தை கொண்டிருப்பது அவசியம். என்னுடைய முந்தைய ஆலோசனை இதயபூர்வமாக கொண்டவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனாலும் நான் இன்னமும் சிறப்பாக செய்ய முடியும். பொது உரைகளினாலும் சமூக ஊடகங்களிலும் தற்போதைய விரோத மனப்பான்மை அச்சுறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. வெறுப்புணர்வுகள் வார்த்தைகள் கொடிய ஆயுதங்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் நம்முடைய நீங்காத துணையாக இருப்பதில் இருந்து பிணக்கு தடுத்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக சமாதான பண்ணுகிறவர்களாக நாம் வழிநடத்த வேண்டும். தயாளத்துவம் நம்முடைய சுபாவத்தின் பகுதியாக மாறும்போது மற்றவர்களை இழிவுபடுத்தும்படியான நமது உணர்வு அழிந்து போயிடும். மற்றவர்களை நியாயத்தீர்ப்பதை நிறுத்திவிடுவோம். வாழ்க்கையின் அனைத்து தரப்பினர்கள் மீதும் நாம் தயாளத்துவம் கொண்டிருப்போம். மனுஷர்கள் யார் நம்மேல் தயாளத்துவம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு அவசியம். தெய்வீக நடத்தைக்கு தயாளத்துவமே அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களுக்கு நமது பரலோக பிதாவினிடத்தில் ஒரு பரிசு. குறிப்பாக நேசிக்க கடினமாக இருப்பவர்களுக்கு நமது இருதயங்களை அதிக அன்பினால் நிரப்பும்படி நமது பரலோக பிதாவினிடம் மன்றாடுவோம். இரட்சகரே, சமாதான பிரபு, நாம் சமாதானத்திற்கான அவருடைய கருவிகளாக இருக்க வேண்டியவர்கள். எப்பொழுது நாம் நற்குணத்தை பற்றி பேசலாம். கர்த்தர் நம்மிடத்தில் நம்முடைய சிந்தனைகளை நற்குணத்தினால் இடைவிடாமல் அலங்கரிக்க சொல்கிறார். எந்த ஒரு அனுகூல எண்ணத்தையும் நீங்கள் நற்குணத்தினாலே மெருகேற்றும் போது நீங்கள் பெரும் ஊக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். நற்குணம் அனைத்தையும் சிறப்பானதையும் சந்தோஷகரமாயும் ஆக்குகிறது. மறுபுறத்தில் அசுத்த எண்ணத்தோடு ஒரு கொடிய எண்ணத்தோடும் அல்லது ஒரு மன சோர்வுடைய செய்யும் எண்ணத்தோடும் நீங்கள் நற்குணத்தை சேர்க்கும்போது என்ன ஆகுமென்று யோசித்து பாருங்கள். நற்குணம் அந்த சிந்தனைகளை விரட்டிவிடும். நற்குணம் கவலையான தொந்தரவான எண்ணங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். சகோதரர் சகோதரிகளே, உலகம் அதிக துன்மார்க்கத்தில் வளரும் போது நாம் அதிகமாய் அசுத்தமுள்ளவர்களாக வளர வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் வார்த்தைகளும் செயல்களும் நற்குணம் மிக்கதாயும் மனுஷர்கள் யாவரும் மேலும் இயேசு கிறிஸ்துவின் தூய அன்பினால் நிறைந்திருக்கவும் வேண்டும். நாம் முன்னே இருக்கிற நல்வாய்ப்பு தேவன் நாம் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறீர். அப்படிப்பட்ட ஜனமாக மாறுவதுதான் கர்த்தருடைய வீட்டில் வழக்கமாக ஆராதிப்பது நற்குணம் தயாளத்துவம் ஆகிய இரண்டும் தான.
நமது திறனை அதிகரிக்கிறது. அப்படியாக ஆலயத்தில் செலவிடும் நேரம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. ஆலயத்தில் செலவிடும் நேரத்தை அதிகப்படுத்தல் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட நமக்கு உதவும். அவருடைய வருகையின் நாளையே மணியை நாம் அறியவில்லை. ஆனால் அந்த பெரிதும் பயங்கரமான நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக வலியுறுத்த கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார் என்பதை நான் அறிகிறேன். நம்முடைய வாழ்க்கையை தயாளத்துவம் அர்க்குணம் நிரப்ப நாம் கருத்தாய் தேடும்போது தேவனை நாடும்படியான நமது தன்னம்பிக்கையை ஒடுங்கும். கர்த்தருக்கு முன்பாய் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்காத மனம் வந்து அடியோடு மாறும். உங்களை அழைக்கிறேன். பின்பு நம்முடைய பரலோக பிதாவினிடத்தில் நாம் அதிகரிக்கிற தன்னம்பிக்கையுடைய போகும்போது நாம் அதிக சந்தோஷத்தினாலேயே நிரப்பப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். நம்முடைய மிகப்பெரிய நம்பிக்கையும் மிஞ்சுகிற ஆவிக்குரிய வல்லமை நாம் அனுபவிக்க துவங்குவோம். சமீபகாலத்தில் ஆலயம் கட்டுதலின் வேகத்துக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறோம். அவருடைய வழிகாட்டுதலின் படியே இன்று இந்த ஒவ்வொரு 15 இடங்களிலும் ஒரு ஆலயத்தை கட்ட திட்டங்களை அறிவிக்கிறோம். ரெய்னோசா, மெக்சிகோ, செரிலேஸ்புரோ, ரிவேரா, உருகுவே, கம்போ கிராண்டோ, பிரேசில், புரோட்டோ, போர்ச்சுகல், உயோ, நைஜீரியா, சான் ஜோஸ் டெல் மென்டோ, பிலிப்பைன்ஸ், நியூ காலிடோனியா, லிபோர்பூர், ஆஸ்திரேலியா, கால்டுவேல், டேஹா, பிளக்ஸ்டாப், அரிசோனா, ரிபேட், ராபிட் சிட்டி, தெற்கு டொகோட்டா, கிரீன்வெல், சவுத் கரோலினா, நார்போக், வர்ஜீனியா, ஸ்போனிஷ் பார்க், யூட்டா. இஸ்ரவேலின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த தம்முடைய சபை வழிநடத்துகிறார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை வரவேற்க நாம் அவ்வாறே ஆயத்தம் செய்வோமாக. இதற்காக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன். இன்னைக்கு ஜபத்தில் நான் சொன்னேன்னா, ஜபத்தில் சொல்கிறத விட என்னோடய கருத்தை அவங்க கேட்டாங்க. இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால, அதை நம்ம ஒருத்தருக்கு துணி இல்லைன்னா அவருக்கு கொடுக்குறதுனாலையும், ஒருத்தருக்கு ஆகாரம் இல்லைன்னா அவருக்கு கொடுக்குறதுனாலையும் அது கடவுளுக்கே கொடுக்குற மாதிரி அப்படின்றத நான் சொன்னேன். அதை அவங்க எவ்வளோ இதாக எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. ஆனால் நான் அதை ரொம்ப ஆழமாக யோசிக்கும் பொழுது அது எனக்கே கொடுத்த மாதிரி தானே சொல்கிறார் பைபிளில். அப்போ அவரை நம்ம பார்க்கலாங்க. எஸ், இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம செய்யும் போது அப்படி தான் ஒவ்வொரு காரியத்திலையும் இது ஒருத்தவங்களுக்கு இல்லை. இப்போ நம்மளுக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுத்தது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதும் எனக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது.
ஆனால் இதை நான் அறிஞ்சிக்கிறனால, நான் தெரிஞ்சிக்கிறனாலையும் கொடுக்குறவங்க அப்புறம் நம்ம வாங்குகிறோம், அதை நம்ம பிரயோகிக்க வேணும். பிறருக்கு இப்போ பிரசிடென்ட் நெல்சன் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து தயாளத்துவமும் அவருடைய நல் ஒழுக்கத்திலையும் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருந்த அந்த வழியில் நம்ம நடக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த சில ஒழுக்கமின்மைகள்லாம் பறந்து போயிடும். நம்ம வந்து அவருக்கு உதாரணமாக வாழும்போது இந்த உலக வாழ்க்கையில் சில நல்லவைகளை நம்ம செய்யும் போது சில கெட்டவைகள் எல்லாம் அந்த நல்லவைகள் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து நல்லவைகளை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்ம அவரை பின்பற்றி வாழ்ந்துட்டு போகும்போது வாழ்க்கையில் அதை நம்ம மேலும் மேலும் செய்யும்போது நம்ம நல்ல ஒரு இதில் நம்மளுடைய செய்கைகளை மெருகேற்றும் பொழுது நம்மளை வந்து ஒரு அவரோட வருகையை நம்ம வந்து கஷ்டமாக எடுத்துக்காமல் ஈஸியாக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரிப்பேர்டாக எது வந்தாலும், இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது ப்ரிப்பேர்டாக போனோன்னா நம்மளுக்கு எந்த பயம் இருக்காது. ஆக்சுவலி எப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம எழுதிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ம நோக்கி இருக்கிறது எப்படின்னா இதே தான். அது உலக பிரகாரமான எக்ஸாம்ஸ், ஆனால் இது வந்து நம்ம ஆவிக்குரிய உண்மையான எக்ஸாம்ஸ். இதில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம எப்பயுமே அவர் செய்த தியாகத்தையும் அவர் செய்த நன்மைகளையும் யோசிக்கணும். நம்ம செய்கிற அந்த செயல்கள் மூலம் பிறர் பார்த்து இவங்க செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இவங்க வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக கடவுள் கூப்பிட்டு போகிறாரு, இவங்களை மேலும் மேலும் மேன்மையாக வைத்திருக்காரு அப்படின்ற பார்த்து அவங்க நம்மளை பார்த்து நம்ம மெய்யான தேவனை தேடி வருவாங்க. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.